நமஸ்காரம். ஆ வாய்ஸ் கேட்கல. மீட் எடுங்க, மீட் எடுங்க. ஆ ஆ ஓகேக்கா, இப்ப கேக்குதா? கேட்குது. ம். ஆ, ஆ. முத்தி பூர்ணம் மெய்யா மெய்யாகவே சதுர்கம் கோடிகார மக்களிடத்திலும் உள்ள சர்வம் யுகவான் சமரச வேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய் வழி நாமநாதமே மெய் வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஊடாதோமுடைய ஊழ் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலையாண்டவர்கள் வாக்கியம். எப்படி போய் காற்பில எத்தனை வகை, கைப்பில எத்தனை வகை, சுவர்ப்பில எத்தனை வகை, அப்ப இத்தனை வகையும் ஏதாவது இத்தனை கோடி கோகலங்கள் இருக்குது இந்த உலகத்தினிடத்து. அது எதுக்காவது பிரயோஜனம் உண்டான்னு எண்ணி பாருங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எதுக்காவது ஒண்ணுக்கு பிரயோஜனம் உண்டா? ஒண்ணுக்கும் இல்லை. அப்ப யாருக்கு வச்சு படைச்சிருப்பான்? இது மனதை குறி வச்சு படைத்தான். இன்னும் இந்த உலகத்துல வச்சு மனதை கொஞ்ச காலத்துக்கு இருந்தோ அல்லது வேற பக்கம் அனுப்பியோ, என்ன மழை திகிடு மூடினால கொஞ்ச காலம் விளையாம போயிட்டாரோ, இருக்க வேணும் கொஞ்ச காலத்துக்கு இருந்து அவர்கள் அதை புசிக்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு அரிசி தவறாத வரைக்கு ஒவ்வொரு பொட்டி போட்டிருக்கான். பாத்தியா? ஒவ்வொரு அரிசிக்கும் பொட்டி போட்டிருக்கிறான் இறைவன். இதை எண்ணி பார்க்கல. இது உன்னுடைய இறைவன், உன்னை படைத்த இறைவன் உன் பேர்ல வச்சிருக்கிற அந்த உயிர் ஒட்டுதலாகிய ஒரு அன்பை பார். இல்லாவிட்டால் அவன் தண்டைக்கு வரமாட்டான். அவனை எவனை அனுப்ப மாட்டான். அவன் செய்த உபகாரமானது ஒரு அரிசி தவறாதபடிக்கு பொட்டி போட்டிருக்கிறான். ஏன்? கொஞ்ச நாளைக்கு நம்முடைய மக்களுக்கு இருந்து சாப்பிட வேண்டும், அதற்காக இருக்கட்டும் என்று போட்டான். இப்ப நாம் ஒரு 4 பொட்டியை இந்த மாதிரி போடுறா இருந்தாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்ப இது இப்படி போட முடியுமா? முடியாது. இப்படியே ஒவ்வொரு வஸ்துகளும் மனிதனை பிரிவச்சு இந்த 1008 அண்டங்களையும் படைத்தான். நம்மளுடைய செயல் மாற்றத்தினால வருகின்ற காலக்கிரகமாகிய பிணிகள், இந்த பிணிகளை சங்காரம் செய்வதற்காக வேண்டி எத்தனை அண்டங்களை படைத்திருக்கிறான் பூலோகத்தில், கருத்தின ஜாதிகளாகிய. அப்ப அப்படி இருக்க இறைவன் நம்மளை எவ்வளவு பாதுகாப்புடைய இறைவனாக இருக்கிறான். இதை எண்ணி பார்க்கலையே நாமா? இனிமேல் எண்ணி பார்க்க சொல்லி நான் சொல்றேன். எண்ணி பார்க்க நமக்கு வராது, இப்ப இனிமேலாவது வரும் என்று சொல்லி நான் சொல்றேன். அப்ப இப்பேற்பட்ட இறைவன் நம்மளை சடேர்ந்து எட்டு அழிஞ்சு இடையில அவஸ்தப்பட்டு போறதுக்கு நெசமா படைச்சிருப்பானா? நாம தான் ஒரு பிள்ளைய பெற்று அருமையா வளர்த்தேனாக்க அது நான் புள்ள கடைசியில துன்பப்படுறதுக்கு வேணும்னு விட்டு 6,000 ரூபாய்க்கு 6 ரூபாய் வாங்கியா வச்சிருக்கிறோம். யாராவது நம்ம அப்ப இப்படி வச்சானா? இல்லையே. கொடும் நரகத்தை, அது கொடுஞ்சிம்மம் ஆகிய அந்த யமனை படைத்து வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டானே. ஏன்? நாம செய்கிறது எவ்வளவு மாறுதல் அடைஞ்சு அவனுக்கு விரோதியாக மாறவிட்டு அது அப்படி செய்திருப்பான். ஆகையால் அந்த மாறுதலுக்கு நம்முடைய ஜென்மங்கள் வீணாக போய்விடவே விடாது. நம்ம காவலையும் அது நம்ம ஒட்டக்கூடாது. என்ன எல்லோருக்கும் அந்த சிரஞ்சீவித்தன்மையானது என்ன பரிபாலிக்கட்டும். நம் மக்கள் எல்லாம் சேமத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பிரார்த்தனை. இப்பவா போதுமா நினைச்சுட்டா? இப்ப சொல்லுங்க, போதுமா? இன்னும் பேசிட்டா? மற்றறிவோம் எனச் சிறிது தாண்டிருப்பீரால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. வடலூரார் சொல்றார். வடலூர் பிரானாயி வள்ளல் அவர்கள், அருட்பா வள்ளல். மற்றறிவோம் எனச் சிறிது தாண்டிருப்பீரால்
மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. அப்போ அவர்களும் அந்த ஒன்னைத்தான் குறி வச்சு பயப்படுறார்கள். ஏன் நமக்கு எண்ணமே இல்லையாது, நம்ம எண்ணம் இல்லாத மகா கொடும் அவஸ்தையானது வருது. அது யாராலும் தாங்க முடியாது, அதுக்கு ஒரு துணை இல்லை. ஆகையால் இப்பவே அதுக்கு துணை தேடிக்கொள். ஒரு கைத்துணையானது, பலம் கொண்ட ஒரு துணையானது தேடிக்கொள். அந்த பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரமோ துணை தேடிக்கொள். அந்த உருவத்தினை தேடிக்கொள்ளவில்லை, நாம் நேசம் பண்ணிக் கொள்ளவில்லை என்றால் அது கட்டாயம் வந்துடும். யாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். பெரிய ஜாண்டாவா இருந்தாலும் சரிய அவருக்கும் வந்துவிடும். அது யாரும் தடுக்க முடியாது. இன்னும் உலகத்துல ரஜதேவ ரகுபதாதி ஆகிய ரஜம் தகங்க ரகம்பதாதி ஆகிய 4 வகை சேனா சைன்யங்களை உடைய ஒரு அரசன் இருக்கிறான். அவனையும் விடுமா? விடவே விடாது, யாரையும் விடாது. அது அஞ்சாதது, அது கட்டாயம் வந்துடும். அப்போது இவன் பேதலிக்குகின்ற அந்த பரிதாபத்தை பார்த்தால் சகிக்க முடியாது. அந்த பேதலிப்பு ஒரு நாளா அல்லது ஒரு மாசமா, ஒரு வருடமா அல்லது 10 வருடமா என்றால் கத்தாண்ட ஓடியால் நினைச்சு நிற்கும். அப்போ இந்த உலகத்துல நாம அறிவித்தந்து நாம வந்தது அந்த கஷ்டத்துக்காக நாம் போய் லபிக்கலாமா? அந்த கஷ்டத்துக்கு போகிறதுக்காக நீ நமக்கு சம்மதமா இருக்கும் என்று அவர் சொல்றாரு. வருது மற்றறிவோம், அதாவது பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு இல்லாக்க நம்ம சாயற வரைக்கும் வந்து அந்த கெடுவு அதனுடைய நம்மளுடைய மாயினுடைய இங்க உலகத்துல பற்றி பிடிச்சிருக்கு. இந்த மாயை எப்படின்னாக்க நாளைக்கு என்னமாக்க, நாளைக்கு கடைசியில அந்த எமன் வந்து நிக்கிறான் பாரு, அன்னைக்குதான் நாளைக்குன்னு இருக்கும். இது சுவாபம். இது நினைச்சால் முரட்டடியா தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாம் பெறப்பட்டுறாங்க இந்த ஒரு காரியத்துக்கு. அது கட்டாயம் அந்த மாயையானது உன்னை குறுக்காட்டும். இதுக்கு ஒண்ணுக்குத்தான் மீறி தான் போக வேண்டியது. போனால் அது ஒண்ணும் செய்யாது, எல்லாம் பறந்து போவாங்க. அஞ்சியவன் நீதமே கொஞ்சறிவெல்லாம் பூரண்டி வெஞ்சமகை மிஞ்சும் வீதம் வந்ததெந்தோர் வாய்மை கீதை போல் பஞ்சையர்கள் கீதை முழுதோதியூரைக்கினும் வன்னாள் பற்கூணன் போல் வந்த தேவர்க்கு மிஞ்சிய விஜயன் மனம் போல அறிவுண்டாக்கும் எங்கள் வேதகுலநாதர் சந்நிதி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமக்கெல்லாம் வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பான முத்திய பெரிய தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க நாம பார்க்க இருக்கோம். அந்த வகையில நமக்கு இன்று முதலாக நமது சகோதரர் சாலை சிவலோன் அவர்கள் அந்த முத்திய பெரியரை தொடங்க வருமாறு அவரை நம் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்போம். நமஸ்காரம். வாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம் திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த நிலையின் பாதம் காணும் உல உயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தனிகி வள்ளல் சுதன் சொல்வாக்கு தில்லிவளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே. அழியாத மேலவள நாட்டின் வாழையடி வாழையென வந்த செம்பொருள் செவ்வான செம்மேது ஆதி யுகத்தவ பரிசளிக்கும் எம்மான் மூக்குக்கு வெளியே மூச்சோடாத தவமுடைய நமது குலதெய்வம் பிரம்மோதய மேவழிச்சாலை ஆண்டவர்களுடைய திருப்பாதம் பணிந்து இந்த முத்திப்பேரை தொடர்கிறேன். இந்த சொத்து அழியாத
சொத்து இன்று நமக்கு செவிச்செல்வமாக வந்திருக்கின்ற இந்த சொத்து தெய்வம் அவர்கள் அரும்பாடுபட்டு எலும்பிளக தவம் செய்து பராபர வள்ளலும் பண்ணிய தவங்கள் பாமாலையாக நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. தெய்வத்தினுடைய சொத்தை நாம் எடுத்து பங்கிக் கொள்கிறோம். இது நமது அல்ல, நம்முடைய சொந்த சரக்கு அல்ல. இது தெய்வத்தினுடைய அந்த செல்வத்தை அவருடைய ஆசீர்வாதத்தின் பேர்ல நம்ம எடுத்து பங்கிக் கொள்கிறோம் என்று கூறி இந்த முத்தி பேரை தொடர்கிறேன். இப்போ நமக்கு 5 திருவிழாக்கள் வைத்திருக்கிறாங்க. நம்ம மேவழி தலைவர் ஆண்டினுடைய 5 திருவிழாக்கள்ல 5வது திருவிழாவாக வரக்கூடியது நமது பொங்கல் திருவிழா, தைப்பொங்கல் திருவிழா. இந்த திருவிழால 3 பகுதிகளாக 3 கட்டங்களாக இது இருக்குது. முதல்ல திருவிழா தொடங்கும் பொழுது நம்மளுடைய அவதார திருநாள் இருக்கு. 2வதாக கோளரி சாலையர் பொங்கல் திருவிழா இருக்கு. 3வதாக செல்வ பொங்கல் இருக்கு. இந்த 3 பகுதிகளாக உடைய தை முதல் நாளிலே நமக்கு இந்த பொங்கலை வைத்து தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அருளியுள்ளார்கள். அப்போ இந்த திருவிழாக்கள் பத்தி பேச வரும் பொழுது அவதார திருநாள் நமக்கு முதலாக வருகிறது. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அவதார திருநாள் வருகிறது. அப்போ அந்த அவதார திருநாளை வச்சு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம தெய்வம் அவர்கள் எதற்காக அவதாரம் செய்திருக்கின்றார்கள், அவர்கள் யார், என்ன செயலுடையவர்கள் அப்படிங்கிற பகுதிகளை நம்ம பல இடத்துல பார்த்திருந்தாலும் சில முக்கியமான கோணங்கள் எனக்கு புதிதாகப்பட்டதுனால அந்த எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். அது அவதார திருநாள் அன்று 4:30 மணியிலிருந்து நம்ம வேதம் ஓதிக்கொண்டிருப்போம். அப்போ முதுமொழி உதய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெகத சற்குணாலங்கிறத அந்த பாடல இருந்து தொடங்கி அவர்களுடைய அந்த திருவருகையை குறிப்பிட்ட அந்த பகுதிகள் எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருப்போம். அந்த பகுதிகளில் அது தெளிவாக அவங்களுடைய திருவருகை எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் அதுல குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட இவ்வளவு நாள் மான்மியம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய திருவருகையை பற்றி, அவதாரத்தை பற்றி இன்னும் பல இடங்கள்ல விரிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த பகுதியும் படிக்கும் பொழுது நமக்கு எல்லாருமே பகிர்ந்து கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இந்த பகுதியை இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மூலபண்டார பருவத்துல அதுல தொடங்குகிறார்கள். அந்த பகுதி வரும் பொழுது அதாவது இறைவனுடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்னா துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அழிவு ஒன்றும் தழிவு ஒன்றும் அவங்க சேர்ந்து செஞ்சு கொண்டே வருவாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நீ சின்ன குழந்தையா இருந்தியே, இப்ப பெரிய ஆளாக வளர்ந்திருக்கிறியே, அப்ப ஏற்கனவே இருந்த அந்த உருவம் எங்கே அப்படின்னு நம்ம வாக்கியத்துல கேட்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அது வளர்ந்திருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த சிறிதா இருந்த உருவம் அழிந்து அதை விட பெரிதாக ஒரு உருவம் வளர்ந்திருக்கு. அப்போ இறைவனோட படைப்பு எப்படி இருக்குன்னா அழிவு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது, தழைவு ஒரு பக்கம் செய்து கொண்டே வருகிறார்கள். அப்போ அவருடைய அந்த செயல் எவ்வாறு நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்களோ அதே போலவே தன்னுடைய மெய்ஞான செயலையும் நாட்டுவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த அழிவு செய்ய வேணும், ஏன் அந்த அழிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலைமை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் நான் தான் இதற்கு முழுயோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு நம்ம வந்திருக்கோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறிட்டோம் அப்படின்னா கலியனாக மாறிட்டோம். கலியன் என்ற அழி அபாவினனாகிய பழிபாதக திமிராரா இருளன். அப்போ கலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா அழி அபாவினன்,
நம்ம வந்தது எதற்காக அப்படின்னா வேளாம்பரமான வாழ்வுக்காக வந்தோம். ஆனால் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அழி அபாவினன் ஆகிய பழி பாதக ஒரு பெரிய பாதகம் செய்து கொண்டிருக்கிறோமே. என்ன அப்படின்னா இறைவன் கொடுத்த அந்த கைமுதலை வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு ஆகாத வேலையிலேயே நம்மளுடைய அந்த இறைவன் கொடுத்த அந்த எல்லா செல்வங்களையும் நம்ம வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்போ அந்த பழிபாதக திமிராராயிருளன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா தீபம் குடியேறாத வீட்டில் தன்னரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற கலியிருளன் ஆகிய பவமூகை ஆண்மையன். அப்போ தீபம் குடியேறாத வீடு எப்படி இருக்கும்? ஒரு இருள் வீடாக இருக்கும். அப்போ அந்த இருட்டுக்குள்ளாரதான் நாம எல்லாம் இருந்தோம் இவ்வளவு நாட்களாக. அப்போ தன்னரசு ஆண்டு கொண்டிருந்த கலியிருளன் ஆகிய பவமூகை ஆண்மைன்னு சொல்றாங்க. இதை விட கலியை சிறப்பா யாராலையும் வர்ணித்து சொல்ல முடியாது. தன்னரசு ஆண்டு கொண்டிருந்த அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவானது நமக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கறத செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, இறைவனை வழிபடணுங்கிறதுக்கு, நம்மளுடைய நெடுநாள் இருக்கணுங்கிற அந்த ஆசை அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அதை காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை மறுதளித்து விட்டு தன்னரசு அப்படின்னா சுதந்திரமாக நமக்கு என்ன பண்ணணுமோ அந்த அழிசெயல்லையே தன்னரசு ஆண்டு கொண்டிருந்த கலி இருளனாகிய பவமூகை ஆண்மையன். ஆண்மையன் தான். எதுல ஆண்மையன் அப்படின்னா பவத்தில் ஆண்மையன், தவத்துல கிடையாது. பவத்தில் ஆண்மையனாக இருக்கிறார் பவமூகை ஆண்மையன். அப்படி இருக்கக்கூடிய நம்மளை மாற்ற வேணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா இவருக்கு 96 தத்துவங்களுடைய ஐம்புலன்கள் பஞ்சபுர்களும் கொடுத்து மனம் என்ற ராஜாவையும் கொடுத்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் எல்லா உயிரினங்களையும் ஆளக்கூடிய சக்தியும் இறைவன் கொடுத்து தன் வடிவாகவே படைத்து விட்டான். அப்போ அந்த முழு சுதந்திரம் ஜீவ சுயராஜ்யத்தை கொடுத்து நம்மளை படைச்சிட்டான். அப்ப இவன் தன்னுடைய அந்த அந்த சுதந்திரத்தை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா அழிவுலகத்துக்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ இதை எப்படி சொல்றது, யாரு திருத்துறது அப்படின்னா மனிதனாக பிறந்து விட்ட நம்ம எல்லாத்துக்கும் மாற்றுவது அப்படின்னா அதே போல மனித சட்டை தாங்கி வந்தாதான் மாற்ற முடியும். ஏனென்றால் காதுள்ள மனிதனுக்கு வாயுள்ள தெய்வம் வேணுமே. அப்படின்னா அரூபத்தில் இருக்க ஈசனால அதை செய்ய முடியுமா அப்படின்னா ஈசனால அதை செய்ய முடியாது. கைகால் இல்லாத அந்த ஈசனால இந்த மனிதனை மாற்றக்கூடிய செயலை செய்ய முடியாது. இப்போ இந்த புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வச்சான் அப்படிங்கிற ஒரு ஒரு அரக்கனை பத்திய ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது பல காலம் நின்று இறைவன்கிட்ட தவம் செய்யறாரு ஒரு அரக்கன். அவர் என்ன வரம் கேட்கிறாரு அப்படின்னா நான் யார் தலையில போய் கைய வச்சாலும் அவங்க அழிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கிறாரு. கேட்டோன்னே சிவபெருமான் அதை கொடுத்துறாரு. கொடுத்தோடனே என்ன பண்றாரு இந்த அரக்கன் என்ன பண்றான், போய் சிவபெருமான் தலையிலே கைய வைக்கிறதுக்கு போறான். அப்போ தானே எல்லா உலகத்துக்கும் அதிபனாக மாறிடலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறான். அப்படி இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன், அவங்களதான் தொழணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு நாம தான் எல்லாத்துக்கும் பெரியவங்க, நம்ம தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்துல நம்ம தெரிந்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாட்களாக. அப்போ அதை மாற்றுவதற்கு யார் வரணும் அப்படின்னா படைத்த இறைவனை தான் வரணும். காலகாலங்களாக அவர்கள் பாரவான்களை அனுப்புகிறார்கள். ஆனா அவர்களால மாற்ற முடிந்தது எவ்வளவு பேர் என்றால் ஒரு சொற்பமான மக்களையே மாற்ற முடிந்தது. ஏன் அப்படின்னா கலியனுடைய வலிமை காணுவாய் என் மகனே அப்படின்னு பாட்டையை அவங்க பாடுறாங்க. ஏன்னா அதை மீறி செய்யக்கூடிய அந்த செயல் அதற்கு ஒரு தனி வல்லவத்தோட தான் வர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கலியனாகிய அந்த பவமோகை ஆண்மையினை மாற்றக்கூடிய சக்தி அபார சக்தி கொண்டவராக வர வேண்டும். அப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு தெய்வம் அவர்களே இறுதி தீர்ப்பராக நமக்கு அவதாரம் செய்கின்றார்கள். அப்போ இந்த கலியன் இந்த உலகத்துல வச்சு மனிதனை மிகுந்த சக்தி உடையது யாருமே கிடையாது. அப்போ மனிதனாக பிறந்தாலும் மானிட சட்டை எடுத்துட்டோம்னா மனிதனாக ஆகிவிடுவார்களே. அப்போ
அவனை விட மீறிய வல்லபத்தோட அல்லவா நம்ம இருக்கணும். இவனை மாற்றக்கூடிய வல்லபம் வேணும் அப்படின்னா ஒரு மீறிய வல்லபம் வேண்டும். அப்போ அது எப்படி அவங்க பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற பகுதியை பார்க்கும் பொழுது, இந்த இந்த அழியபாவினனாக இருக்கக்கூடிய இவனை அழிவு ஒன்று தலைவு ஒன்று நம்ம சொல்லிட்டு இருந்தவன். அப்போ அந்த அழிவு என்ன அப்படின்னா, இதுவரை வந்த காலங்களில் எல்லாம் ஒவ்வொரு பிரளயங்களாக அவங்க அதை மாற்றிக்கொண்டே வந்தார்கள். அந்த அழிவின் மூலமாக அதை மாற்றி மாற்றி செய்து கொண்டே வந்தார்கள். அப்போ இப்போ வரக்கூடிய அந்த பிரளயமானது அதுபோல ஒவ்வொரு பிரளயமாக இதுவரை நடந்து வந்ததை போல ஒவ்வொரு சத்துவங்களை மட்டும் வைத்து இல்லாம எல்லா சத்துவங்களையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பிரளயமாக அதை கொண்டு வருகின்றார்கள். அந்த அழிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தழைவு நடக்கும். அப்போ அந்த தலையகத்திற்கு அந்நாட்டுக்குரிய வித்தாக எடுக்க வேண்டிய அந்த செயல் செய்யும் பொழுது அந்த கல்லு கரடு முரடா இருக்குதே, அதை மாற்றணுமே. அப்போ அது இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, அதை கட்டற அதை ஒழித்து முழுமையாக மாற்றினா மட்டும்தான் தலையகத்திற்குரிய அந்நாட்டுக்குரிய வித்துக்களை எடுக்க முடியும் என்ற அந்த ஒரு செயல் மூலமாக தெய்வம் அவர்கள் அவதரிக்கிறார்கள். அதை சொல்லும் பொழுது கடந்த முன்காலங்கள் தொடுத்து கண்டங்கண்டங்களாகவும் காலகாலங்களாகவும் வருவதினை இதுவரை வந்த பிரளயங்கள்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்தது. கண்டங்கண்டங்களாக ஒரு கண்டத்துல வந்தது, ஜலப்பிரளயம் ஒரு கண்டத்துல வந்தது. அது போல ஒவ்வொரு பிரளயங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட அந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதங்களாக அந்த ஒரு சத்துவமாக எடுத்து செய்யப்பட்ட பிரளயங்கள் தான் இவ்வளவு நாள். ஆனால் கடந்த முன்காலங்கள் தொடுத்து கண்டங்கண்டங்களாகவும் காலகாலங்களாகவும் வருவதினை அவதாரத்தினுடைய நோக்கம் அது இனி இல்லை என மாற்றி ஒன்றுபட சேர்த்து திரட்டி ஒரே ஊழினாள் இதன ஏக பிரளய காலமாகவும். அப்போ தனித்தனியாக இல்லாம ஒரே பிரளயமாக எல்லாத்தையும் திரட்டி ஏக பிரளயமாக மாற்றுவதற்காக வருகின்றார்கள். எல்லா பூமி பரப்பினுக்கும் ஏக முடிவு தீர்ப்பு நாள் இதென்றும் ஏழாம் தூதன் ஏழாம் கலசத்தினை ஊற்றுதல் என்னும் மெய்யானது மெய்யாகுவதற்கே நீதி முகூர்த்தம் நிற்கும்படி வைக்க பெற்ற இறுதி கடைசி முடிவு தீர்ப்பை நடாத்தி முடிவு கட்டவென்று நிற்கும். அப்போ அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னங்கிறத மான்மியத்துல தெளிவாக சொல்றாங்க. அப்போ ஒரே ஊழினாள் இதனை ஏக பிரளய காலமாக செய்வதற்கு யார் வரணும் அப்படின்னா, எதிர்த்தீர்ப்பராக படைத்த அந்த இறைவனே, ஆதிமூல ஆவியே, அந்த பிரம்மமே உருவெடுத்து வந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதற்காக தமது அமலாணிக விதும்பு வெடிவெடிவு புதையலில் உள்ள கிடந்த ஆமன் வித்தாதியோதய உசுவாச நிசுவாச உசும்புதலினுடைய ஜீவனோதய கண்ணாதார ஆதிமூல ஆவியானதுக்கு வித்வேதட அருள் வித்தாக வென்று கருவறை தங்கிய அங்கே. அப்போ அந்த ஆதிமூல ஆவியானது ஆமன் வித்து ஆதி உதயம். அப்போ ஆமனு அப்போ மனுத்தோற்றமாக அவர்கள் பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபமாக இருந்த அந்த ஆதிமூல ஆவியானது பிரம்மஸ்வரூபமாக ஒரு அருள் வித்தாக நமக்கெல்லாம் அருளை அளப்பதற்காக ஒரு கருவறை தங்குகிறார்கள். இந்த அவதாரம் எடுத்து அவத்தை தரித்து கொண்டு சொல்லனா துன்பங்கள் நமக்காக அவர்கள் ஏற்று அவங்க வருகிறாங்க. சொல்லும் பொழுது
ஆமன் வித்து ஆதி உதயம். அப்போ ஆமனு என்றால் என்ன அப்படின்னா, அந்த ஆலவாய் அமுதை உண்பதற்காக பிரீதியுற்று ஆசையுற்று கையேந்தி இருக்கக்கூடிய மனுவுக்கு தான் ஆமனு. தேடு ஊடகத்தில் கூட வரும் பொழுது தேடு ஊடகங்கள் தேடி வர்றாங்க. தேடி வரும் பொழுது குரமாதை சந்திக்கிறாங்க. குரமாதை சந்திச்சு குறி கேட்கிறாங்க. அப்போ குறி சொல்றதுக்கு முன்னாடி என்ன கேட்பாங்க? உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய ஊர் என்ன கேட்பாங்க. அதை கேட்டுட்டு வரும் பொழுது தேவதட்சணை தாம்பாளத்துல வச்சு அவங்க துதிச்சு கேட்கிறாங்க. குரமாதிட்ட கேட்கும்போது இந்த நீங்க குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள் கையை நேர் செவ்வையாக நீட்டி ஏதாவது ஒரு பெயர் கூறுங்கிழமே அப்படின்னு கூட்டும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெயர் ஆமனு அம்மா. இப்போ பெயர்னா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பிரம்ம ஊடகங்கள் ஏதோ ஒரு பேரை தானே சொல்லியிருந்திருக்கணும், அவங்களுக்கு வச்ச பேரு. அப்போ அதை எப்படி சொல்றாங்கன்னா, ஆமனு, ஆகுவதற்காக வந்த மனு, இறைவனை அடைவதற்குரிய அந்த செயலை ஆகுவதற்காக வந்த மனு அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வச்சு அத ஆமனு அப்படிங்கிற பேரை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தெய்வத்தை தேடி வர்றாங்க. நரப்பிறப்பில் இருந்து மாறி இறைவனை தேடி அவங்க வருகிறாங்க. அப்போ அதுக்கு பேர் ஆமனு அப்படிங்கிறாங்க. இதுதான் குறிப்பிடும் பொழுது கிறிஸ்தவ மதத்திலையும் இஸ்லாமிய மதத்திலும் ஆமென் அப்படிமா. ஆமென் அப்படின்னா என்ன? ஆமனு, ஆகுவதற்காக மனுவாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க அதை மந்திரமாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஆமனு, ஆமென் அப்படிங்கிறது. அப்போ ஆமன் வித்து ஆதி உதயம். ஆமன் வித்து இருக்கே, மனுவாக பிறந்திருக்கக்கூடிய அந்த வித்துக்கு ஒரு உதயம், அதுக்கு ஒரு ஆதி இருக்கணும் இல்லையா? அந்த அனாதி ஆகிய அந்த பிரம்மஸ்த குன்றாகிய அந்த ஆதி மூல ஆவி இருக்கு. அதுக்கு அது குறிப்பிடும் பொழுது நமக்கெல்லாம் சொல்லும் பொழுது ஆமன் வித்துன்னு நம்மள சொல்லலாம். ஏன்னா நம்மளாம் மனுவாக பிறந்திருக்கிறோம். அதனால ஆமன் வித்து. அது அவங்களுக்கு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆமன் வித்து ஆதி உதயம். அப்போ ஆமன் வித்துக்கெல்லாம் ஆதியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, அவர்கள் உதயம் செய்கிறார்கள். ஆமன் வித்து ஆதி உதய உசுவாச நிசுவாச உசும்புதலினுடைய. இந்த உசும்புதல் என்ன? உசும்புதல் அப்படின்னா, மகனை பெற்றாச்சு, பெற்ற மகனை தான் கண்ணுக்கு முன்னாடியே எமன்ட்ட போறதுக்கு விடுவார்களா? ஒரு சாதாரண தகப்பனே விடமாட்டானே, அப்ப அது அருட்தாயாகிய தெய்வம் விடுவாங்களா? அப்போ நம்ம மேல ஒரு பிரீதியுற்று, நம்ம மேல ஒரு ஆசையுற்று நம்மளை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு உசும்புதல் உண்டாயிற்று. அந்த உசும்புதலுடைய ஜீவனோதய, அந்த ஜீவன் உதயமாகுவதற்காக நிற்கிற ஜீவனோதய கண்ணாதார ஜீவனாக தான் நிக்குது. ஆனா அது எது அப்படின்னா ஆதிமூல ஆவியானது. அது இருக்கிறது என்ன அப்படின்னா, அது ஆதிமூல ஆவியா இருக்குது. ஆதிமூல ஆவியானது வித்வேஜட அருள் வித்தாக வென்று கருவறை தங்கிய அங்கே. வித்வேஜடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஜடம்னா நம்மளுக்கு தெரியும், ஜடம்னா உடம்பு. அப்போ அந்த உடல் எடுத்து வருவதற்காக வந்திருக்கு. அது என்ன வித்வேஜடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வித்யா தத்துவங்கள் ஆகிய அந்த 7 வகை அமானியத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு மனுப்பிறப்பு அப்படிங்கிறதுக்கு வித்வேஜடம் அப்படிங்கிறாங்க. வித்வேஜடம் எல்லாரும் வித்வேஜடம் தான், நம்மளும் வித்வேஜடம் தான். அமானிதம் பெற்றுதான் நம்மளும் வந்திருக்கிறோம். அப்போ அவங்களும் அதுவும் ஒன்னாக சொல்ல முடியுமா அப்படின்னா, வித்வேஜட அருள் வித்தாக வென்று கருவறை தங்கி அங்கே. நம்ம சாதாரண வித்து, அவர்கள் அருள் வித்து. இந்த அருள் பரிபாலிப்பதற்காக அந்த உசும்புதலான அந்த வித்து சொல்லும் பொழுது வித்வேஜட அருள் வித்தாக வென்று கருவறை தங்கி அங்கே. அப்போ இந்த கலியன் கலியனுடைய வலிமையை கேட்டு இந்த கலிகாலத்துல அவதரிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பாரவாங்களையும் கேட்கும் பொழுது பின்னங்கால் படையில அடிக்க ஓட்டாங்களாம். கலிகாலத்துல எங்களால் அது முடியாது அப்படின்னு. அப்போ ஏன் அப்படின்னா, கலியனுடைய வலிமை அவ்வளவு, அவனை மாற்ற முடியாது. என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனது பொய்யகத்துலதான் உறைஞ்சிருக்கும். உறைஞ்சிருக்குது அப்படின்னா, இப்ப நெய் இருக்கு, இலக்கமா இருக்கும், அது உறைஞ்சிருச்சுன்னா கல்லு மாதிரி ஆயிடும். அப்போ அதை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. என்றும் பொய்யகத்துறைத்துள்ள மனதை எப்படி மாற்றணும்னா மெல்ல மெல்ல மாத்தணும். பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாளுருவி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்போ எப்படி அவங்க எந்த செயல் செஞ்சு வரணும் அப்படின்னா, வந்த பாரவான்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடையடிச்சதோ அதெல்லாம் மாற்றக்கூடிய அந்த செயல் வல்லபத்தோட அவங்க வரணும். இப்போ ஒரு சாதாரண வல்லபமாக இருந்தா போதுமா?
ஒரு பாரவான்கள் வந்தாங்களே, அவங்களுடைய வல்லவத்தோட இருந்தா போதுமா? வந்த பாரவான்களுடைய வல்லவத்தை பார்த்தோம்னா, இப்ப கடைசியாக வந்த நமது பெரிய தந்தையராகிய திடகான குண்டலராம் வடலூர் வல்லப்பிரான் அவர்களை பார்க்கும் பொழுது 6 திருமுறை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு 6 திருமுறை அவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. அவங்க எழுதுனதே அவ்வளவுன்னா அவங்க எவ்வளவு பேசியிருப்பாங்க தெய்வத்தினுடைய திருவாக்கியத்தை நம்ம கேட்கிறோம். அப்போ அந்த அந்த புலமை சக்தி, அந்த தெய்வீக சக்தி அவங்களுக்கு வச்சு படைக்கப்பட்டு அவங்களுடைய புகழ் இன்னைக்கும் நின்று நிலவக்கூடிய அந்த செயல் வல்லபத்தோட அவங்க பிறந்திருக்கிறாங்க. அந்த வல்லபம் இருந்தா கலையனை மாத்திரலாமா அப்படின்னா மாத்த முடியாது. மாத்த முடியலையே, கடைவிரித்தோம் கொள்வாரில்லைன்ட்டாங்களே. அப்போ அதை விட அதிக வல்லபத்தோடு இந்த கலையனை மாற்றுவதற்காக வரணும். அப்ப அந்த வல்லபத்தை எப்படி அவங்க கை கொண்டு வருகிறார்கள் என்று குறிப்பிடும் பொழுது, தமது ஆவியினை அங்கு குலங்கள் அனைத்து நிற்கும் அதனதனுக்கு தகவனப்படியே பங்கு செய்து தனது அந்த அருள்வித்தாகிய அந்த பரிசுத்தாவி அங்கக்குலங்கள் அனைத்தினுக்கும் அதனதனுக்கும் தகவனப்படியே பங்கு செய்து வந்து. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த மான்மிய பகுதியில பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வளர் குழந்தை குமார பருவத்துல குறிப்பிடும் பொழுது இந்த 24 அடி அவர்கள் பாய்ந்து செய்வதற்கு ஒரு கிணறை தாண்டி இருக்காங்க. 12 அடி 8 அடி எட்டுதல் அப்படின்ற அந்த பாடல் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ 24 அடி தாண்டக்கூடியது சாதாரண வல்லபமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அந்த உடலுக்கு தன்னுடைய அங்கக்குலங்களுக்கு அதனதற்கும் தகவனப்படி அவங்க பங்கு செய்து தருகின்றார்கள். அப்போ பார் விளையாட்டெல்லாம் விளையாண்டு கத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 26 குருமார் இடமுறிதானேன் அப்படிங்கிற அந்த பகுதியில வரும் பொழுது ஒரு குருமார் அவர்களை பின்பற்றி போகும் பொழுது அவன் என்ன பண்றான், ஒரு காவாய் வருது, வாக்கியா வருது. அந்த வாக்கியா ஒரு 15 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியா. அவங்க 2 பேரும் போறாங்க. அந்த வாய்க்கால தாண்டி போக வேண்டிய ஒரு இருக்கு, நடுவுல பாலெல்லாம் எதுவும் இல்லை. இவன் அப்படியே அசால்ட்டா இந்த பக்கத்துல அந்த பக்கம் போயிட்டான். ஒரே தவி போயிட்டான். இவன் இங்க இந்த கரையிலே நிக்கிறான். பாக்குறான், இவன் தாவணும்னு நினைக்கிறான், அவனால முடியல. அப்போ அங்கிருந்து திருப்பி இந்த பக்கம் ஒரு தவி இந்த பக்கம் வந்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் ஓடி போயிட்டான். அடே அப்பா, உங்களுடைய வல்லவம் சாதாரண வல்லவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தன்னுடைய அங்கக்குலங்கள் அனைத்தினுக்கும் அதனதற்கும் தகவனப்படியே பங்கு செய்து தந்து அவர்கள் இந்த அவதாரம் எடுத்து வருகின்றார்கள். இன்னும் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பார் விளையாட்டுலாம் கத்துக்கொண்டிருந்ததுனால அந்த குடிசையில அவங்கள தாழ்பால் போட்டு தீ வைக்கும் பொழுது தன் கையில அந்த அருவாள் இருக்கு, அதை வச்சு அப்படி ஒரே தப்பி இந்த மேல இருக்கு அதுல புடிச்சு அந்த கூரைய இந்த அருவாள்ல இழுத்துட்டு அப்படியே தவி வெளியில விழுகிறார்கள். அப்போ அவங்களுடைய அந்த வல்லபத்தை நினைச்சு பாருங்க. இப்ப நம்மளால அதை செய்ய முடியுமா, நினைக்கவாவது முடியுமா அப்படின்னா ஒரு அதிசயமாக இருக்கு. அப்போ அவருடைய அங்கக்குலங்களுக்கு அதற்குரிய அந்த வல்லபம் வேணுமே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கலையனுடைய காலத்துல ஒரு மெய்யை பரப்ப முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ ஒவ்வொரு அந்த 6 குருமார்களுடைய இதுவும் நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுடைய வல்லபம், தேக வல்லபத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். அது ஒரு தனி ஒரு முத்திப்பேரியாக கூட ஒரு முறை நம்ம செய்யலாம். இந்த வெள்ளியங்கிரி மலை சம்பவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த வெள்ளியங்கிரி மலையில போனா அந்த கையில இருக்கக்கூடிய காசு நகையெல்லாம் புடுங்கிட்டு கொன்றுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பிச்சு வர்றாங்க. தப்பிச்சு வரும் பொழுது பின்னாடி அவங்க துரத்துறாங்க. வேகமா வரும் பொழுது அந்த மலையோட முடிவு வந்துருது. இப்ப அங்கிருந்து குதிக்கிறாங்க. குதிச்சோன்னா அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க ஒரு மரத்துல பிடிச்சு அதுக்கப்புறமா இறங்கி வர்றாங்க. அப்போ மயிர்கூச்செறியக்கூடிய சம்பவங்கள் அது. ஒரு பெரிய மலை உச்சியில இருந்து தவி விழுந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இறப்பதை தவிர வேற வழியே கிடையாது. அப்போ அதெல்லாம் மீறி வரக்கூடிய அந்த சக்தி அவருடைய அந்த தூளத்துல அவர்கள் ஏற்று வந்திருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா அன்னாகாரம் இல்லாம தவம் செஞ்சாங்களே. அப்போ அந்த எலும்பிளக செய்யக்கூடிய தவம் யாரால செய்ய முடியும் அப்படின்னா வந்த பரவான்களால செய்ய முடியலையே. அப்போ
அந்த நாம் ஏறி இருக்கின்ற நிலைக்கு வந்து பார்க்கும் பொழுது காலடி சுவடுகளே இல்லை அப்படிங்கிற சொல்ல அளவுக்கு அவங்க வந்து நெடுங்காலங்களாக அந்த மலையின் மீது அந்த குகையில இருந்து அவர்கள் வந்து அந்த கடுந்தவம் செய்கிறார்கள் அப்படின்னா அந்த பரிசுத்தாவி தன்னுடைய அங்கக்குலங்களுக்கு அதனதற்கும் தகவனப்படியே பங்கு செய்து வந்து வந்தது. அத வந்து நம்ம இவ்வளவு நாள் அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறோமே, அது சாதாரண ஒரு உலகத்தினுடைய வல்லபம் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. அப்போ இந்த பகுதியில சொல்லும் பொழுதுதான் அவங்களுடைய மதம் நம்மளுக்கு தெரியுது. கதை அல்ல, நிகழ்வு. 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 தமது ஆவியினை அங்க குலங்கள் அனைத்து நிற்கும் அதனது நிற்கும் தகுவனப்படியே பங்கு செய்து தந்து தாமங்கே மறைமுகமாக இருந்து கொண்டு மாயையின் உடலென பார்வையின் வேட உருவமாக எடுத்துக்கொண்டு அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 5 அடி உருவமாக வந்துச்சு. பார்வையின் உருவமாக அது இருக்கு. அதுல தெரியுமா அவங்களுடைய வல்லபன் நமக்கு தெரியுமா? சாதாரண கண்களை கொண்டு பார்த்தா தெரியுமா அப்படின்னா தெரியல. அப்போ ஒரு வேடம் விட்டு இருக்குது. தான் பரிசுத்த ஆவிங்கிறத வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அகக்கண் கொண்டு அறிவுக்கண் கொண்டு பார்த்தவங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது அது ஒரு வேடமாக இருக்கு. தகுவனப்படியே பங்கு செய்து தந்து தாம் அங்கே மறைமுகமாக இருந்து கொண்டு மாயையின் உடலென பார்வையின் வேட உருவமாக எடுத்துக்கொண்டு எதற்காக வருகிறார்கள் அப்படின்னா அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா யுக முடிவு நீதி நடவினுக்காக மேலே குறிக்க பெற்றுள்ள தன்னுடைய வித்வேஜடத்தின் உள்ளே இருந்த அருள்வித்தானது. அப்போ அந்த வித்வேஜடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள்வித்து எதற்காக வந்திருக்குது என்றால் அருள் வீச்சேற்ற ஆவியாக கற்குடைய மணிக்கூடகத்தேரி மாறி தமது உள்ளத்து உறைந்து நிறைந்து மறைந்திருந்த ஆதிமூல ஆவியானது அந்த விசும்புதலானது அந்த பரிசுத்த ஆவியாக மறைந்திருக்கு. எப்படி இருக்குன்னா அந்த அருள் வித்தானது அருள் வீச்சேற்ற ஆவியாக கருக்குடைய மணிக்கூடகத்து ஏறி மாறி தமது உள்ளத்துறைந்து நிறைந்து மறைந்திருந்த ஆதிமூல ஆவியானது என்ன அந்த உள்ளத்துல இருந்தது அப்படின்னா யுகமுடிவு நீதி நடவதற்காக நாம் வர வேண்டும், அவதாரம் செய்து வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு அது உறைந்து மறைந்திருந்த அந்த ஆதிமூல ஆவியானது உசும்பி நிகரற்ற பொலிவு கொண்டெடும்பி மாயா உடம்பெடுத்து மெய் அரூபமாக இருந்ததானது மெய் ரூபகமாக விளங்க வருவதற்காக இதனால் வரை அந்த பாரவான்கள் எல்லாம் அனுப்பி கொண்டிருந்த அந்த ஆதிமூல ஆவியானது மெய் அரூபமாக இருந்ததானது மெய் ரூபகமாக ஒரு மெய்யே உருவெடுத்து வருவதற்காக ஆதிமூல விதிவேதவாத நீடுவேடு நடனமாகிய தோற்றம் வந்தது எது அப்படின்னா ஆதிமூல அந்த ஆவியே உருவெடுத்து வந்தது. அது விதி என்றால் ஒரு விதி என்பது என்ன அப்படின்னா அந்த உடல் எடுத்து வருவதற்கு தான் இந்த மாயா உடம்பு எடுத்து வருவதற்கு வந்து விதி என்று பெயர். மதி என்றால் இறைவனான அந்த அருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மதி என்று பெயர். உடம்பெடுத்து வருவதற்கு விதி என்று பெயர். அப்போ ஆதிமூல விதி ஒரு வேஷம் போட்டு வருது. ஆதிமூல விதி வேச. ஆனா அது மாறாத வாசம் உள்ளதல்லவா. இந்த உலக வாசங்களுக்கெல்லாம் இந்த வாசங்கள் எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருந்த அந்த அந்த வாசங்களுக்கெல்லாம் உற்பவத்தாயாக இருக்கக்கூடிய அந்த வல்லபமான வாசமான அந்த ஆதிமூல ஆவியானது அதை தன்னை குறிப்பிடும் பொழுது ஒரு கற்குடைய மணிக்கூடகத்துல வந்துருச்சு. அதனால ஒரு சாதாரண மனிதன் நம்ம நினைச்சிடலாமா அப்படின்னா இல்ல. ஆதிமூல விதி வேச வாச நீடுவேடு நடனமாகிய தோற்றம். அப்போ அது என்ன தோற்றத்துல வருது அப்படின்னா இந்த 5 அடி உலகத்தில் உள்ள தோற்றமா அப்படின்னா நடனமாகிய தோற்றம். அப்போ அது எது உள்ள இருக்கக்கூடியது அப்படின்னா நடனமாகிய தோற்றம்னா என்னன்னா ஓசை கொண்ட நடனமாகிய அந்த தோற்றம். பன்னுரு கொண்டவர்கள் வந்து நமக்காக அவதரிக்கிறார்கள். அப்போ அதை குறிப்பிடும் பொழுது
ஒரு மனுத்தோலம் தாங்கி அவர்கள் வந்தா கூட இந்த ஆதிமூல ஆவியினுடைய அந்த வல்லபம் என்ன அப்படின்னா, தரைதனில் நரராய் தோன்றி தாங்கெதி அடையாதோரை முறைசங்காரனுக்கு ரகம் முடித்துமே மறுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. அப்போ அது எப்படி மாற்றாங்க அப்படின்னா, அந்த நடனமாகிய அந்த தோற்றத்துல இருந்துச்சுதான் மாத்துறாங்க. ஆசின் மாமரையாதி புராதன மாசில்லாத்த நிகையர் மருமகனாக வந்து பிறக்கிறார்கள். போசி கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாக்கும் இயல்பேடு தோதுவா. அப்போ அது நடனமாகிய தோற்றமாக அவர்கள் வெளியாகுகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்னா, வாழ்வின் வலிமை துலங்க. அப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர் அப்படின்னு நம்முடைய திடஞான குண்டலராம் வடல் வல்லப்பிரார்கள் குறிப்பிடுறார். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்வு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தாழ்வு. ஒவ்வொரு பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மூச்சு வந்து துண்டாடப்பட்டு கொண்டே போகிறது. அப்ப அங்க வாழ்வு இருக்குது, தாழ்வு தானே இருக்குது. அப்போ வாழ்வின் வலிமை துலங்க. அப்போ அந்த வாழ்வுக்குரிய வலிமை ஒண்ணு இருக்குமே, அது என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எதுக்காக வருது இந்த ஆதிமூல ஆவியானது என்றால், வாழ்வின் வலிமை தொடங்க உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்திலங்கே. அப்போ உள்ளும் அப்படின்னா தன்னுடைய அகத்துல வந்து அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வல்லபத்தை வந்து இதுவரை வந்த பாரவான்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜீவன் முக்தி அவங்களுக்கு கிடைச்சது. அதற்கே அவங்க பட்ட பாடு வந்து தலைகொள்ளாதது. அப்போ நமக்கு உள்ளும் புறம்பும், அப்போ ஜீவன் முக்தியோடு தேக முக்தியும் அளக்கக்கூடிய ஒரு செயலை கை கொண்டு வருகிறார்கள். அந்த அவதாரத்தினுடைய சிறப்பு சொல்லும் பொழுது உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றம். அப்போ இந்த தேகம் வந்து மறைஞ்சிடுமே, அப்போ அந்த மறைபடா ஏற்றத்தில் அங்கே ஏறி நிற்கும். அது எப்ப செய்ய முடியும்னா, தன்னைத்தானே சந்தித்தல் என்னும் திடங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை. அப்போ தன்னைத்தானே சந்தித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளே எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சிறுபிள்ளையில எல்லாம் இருந்திருக்கு. அப்போ மெய்ப்பொருள் அடைக்கல பாடும் பொழுதுதான் அதற்குள்ள அந்த பூட்டு திறக்குது. தன்னை அறிந்தது உன்னை ஐயா. அப்போ இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தெய்வத்தினுடைய வல்லவத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்றோம். அப்போ அவங்களை நம்ம தெரிந்து கொள்வதுதான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. ஒரு மெய்க்குரு பிரானை தேடி அடைந்து அவர்கள் இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். எதுக்கு ஆளாகணும் அப்படின்னா, இறுதியில வரக்கூடிய அந்த ஒரு பெரிய துன்பத்திலிருந்து மாற்றக்கூடிய வல்லபம் உனக்கு இருக்கா? இல்லையே. அப்போ அதை கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் யார் அப்படின்னா, அந்த அந்த தவ ஏற்றத்தில் இருக்கக்கூடிய குருபெருமானவர்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்போ மறைபடா ஏற்றத்தில் அங்கே ஏறி நிற்கும் தன்னைத்தானே சந்தித்தல் என்னும் திடங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை. அப்போ அது தொடர்ந்து வரும் பொழுது சர்வபுவன ஆதியங்களையும் விழுங்கி வெளிப்படுத்தி விடுகின்ற அற்புதமும் அதனுள் காலச்சக்கரம் என்னும் 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்து அதிகார வரம்புகளும் கண்டு. அப்போ காலச்சக்கரம் என்னும் 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்து அதிகார வரம்புகளும் கண்டு. இப்போ அந்த 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்து அதிகார வரம்புகளை போய் யாராவது பார்க்க முடியுமா? மனிதனாக பிறந்தவங்க பார்க்க முடியுமா அப்படின்னா இல்ல. அந்த 9 கிரகங்களுக்குள்ளாரதான் மனிதனுடைய வாழ்க்கையை அடக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், அந்த கிரகங்களை கொண்டு மனிதன் பயப்படக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை குறிப்பிடும் பொழுது
கால கீரகங்கள் சூழ்ந்தவங்கே சூழ்ந்தவங்கே கோளரி வாழகி நின்றவரே. அப்போ இந்த காலகிரகங்களுக்குள்ள கொரோனாஸ் என்பது இந்த காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரத்துக்குள்ளாரதான் வந்து ஒவ்வொருவரும் அடக்கம். அதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னா வரவே முடியாது. அதனுடைய 100 ஆண்டு காலம் அதனுடைய பிடியில தான் இருக்கிறான். அப்போ அதுல இருந்து நம்ம ஒரே வரியில படிச்சிடறோம், காலகிரகங்கள் சூழ்ந்தவங்கே கோளரி வாழாகி நின்றவரே அப்படின்னு ஒரு வரியில் நம்ம படிச்சிடறோம். ஆனா அதனுடைய விரிப்பை பார்க்கும் பொழுது அந்த காலச்சக்கரம் என்னும் 9 கிரகங்களும் நுழைந்து எதனால மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நாதத்தின் மூலமாக அதை மாற்றுகிறார்கள். அப்போ 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்த அதிகார வரம்புகளும் கண்டு அது கடந்த அப்பாலே உயிர்கோடி கோலத்தினுள் சர்வசாட்சியாய் நின்றிலங்கும் யதார்த்த சர்வஜ்ஞ யதார்த்த நிசத்துவ வல்லப வடிவினை கண்டார்கள். அப்போ அந்த அந்த எல்லைகள் எல்லாம் அவர்கள் ஏறி நமக்காக அதை கொண்டு வரல அப்படின்னா நமக்கு தெரியுமா இதை மாற்ற முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஆவியாக அவர்கள் பிறந்திருந்தார்கள்னா முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதற்குரிய வல்லவத்தோட அவர்கள் வந்து வர்றாங்க. அது தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வல்லவத்தை பார்க்கும் பொழுது அன்றியும் இவ்வுலகத்தினிடத்தே மனித கோலங்கள் முதல் முளை துவங்கிய கால வரம்பிலிருந்து இதுவரைக்கும் இப்பூமிக்கு அனுப்ப பெற்று வந்து கொண்டிருந்த மகத்துக்களாகிய நித்திய சூரியர்கள் என்னும் பாரவான்கள் எல்லாம் இப்போது இதுகாலம் இனி இதன் மேல் வரும் தருணமாக இருக்கின்ற சுபசோபன வேஷேம வரம்பற்ற நெடுங்காலங்களும் அடங்கிய தலையுகம் என்னும் மெய்மை கிரேதாயுகத்திலே எழும்பி நடக்க வர இருக்கும் மிக மகிழ்ச்சி வாழ்வின் அலங்காரண காரிய செயலாகிய ஆதிக்கம் அனைத்தும். அப்போ வந்த பாரவான்கள் எல்லாம் இதனால் வந்து அந்த ஜீவமுக்தியை பெற்று அவர்கள் அந்த பரிசினை பெற்று இவ்வளவு நாளாக தன்னுடைய மெஞ்ஞான செயலை நடத்தி வந்தார்கள். இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறுதித்திற்பராகிய அந்த தெய்வம் இங்கே அவதாரம் செய்து வரும் பொழுது அவர்களுடைய திருச்சபையிலே ஒரு ஓரத்துல இருக்கிறதுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது நம்மளுடைய தீர்க்க தரிசனங்கள்ல பல இதுல பார்க்கும் பொழுது அது படல வல்லப்பிராருடைய தீர்க்க தரிசனத்துல கூட அதை குறிப்பிடுறாங்க. அதே போல காகம் சுண்டர் அவர்களும் இதுதானே சொன்னதும் யான் மறைந்தேன் இகத்தினிலே அத்தனும் மறைவதுண்டு அதுதானே சுயமாக முன்பாகத்தில் ஆறுமையை சொல்வதற்கும் பின்னோர் சாட்சி இதுதானே என்றது இதில் இதுதானே ஐயா எல்லாருக்கும் மனதொப்ப அவரின் சக்தி. அப்போ அவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய அந்த சக்தி தான் வந்து எனக்கும் அது வேணும். அந்த இறுதி தீர்ப்பராக வரும் பொழுது நானும் அவங்களுடைய அந்த திருச்சபையில இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டார்கள். இப்போ பாட்டையார்களும் சொல்லும் பொழுது எனக்கேற்க நிற்பவரை ரட்சிப்பது உண்மனந்தான். அப்போ எனக்கும் வந்து நீங்க தான் அப்படிங்கிறத வந்து அந்த இதுல வெளியாக்குகிறார்கள். அப்போ வந்த பாரவான்கள் எல்லாம் வந்து இறுதி தீர்ப்பர் வரக்கூடிய காலத்துல வந்து நாம பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலால இருக்கிறத வந்து அதை தீர்ப்பதற்காக இந்த அவதாரம் எடுத்து வருகின்றார்கள். தலையுகம் என்னும் அந்த அழிவு ஒரு பக்கம், இந்த 7ஆம் பிரளயமாகிய இந்த பிரளயத்துடைய அழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலையுக பிறப்பினுடைய அந்த செயலை குறிப்பிடும் பொழுது சுபசோப நஷேம வரம்பத்த நெடுங்காலங்களும் அடங்கிய தலையுகம் என்னும் மெய்மை கிரேதாயுகத்திலே எழும்பி நடக்க வர இருக்கும் மிக மகிழ்ச்சி வாழ்வின் அலங்காரண காரிய செயலாதிய இதற்கு ஆதிக்கம் அனைத்தும். அதுல வந்து பிறப்பதற்கு எல்லாராலையும் பிறக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது.
பொன்னாட்டு மருமகன் புரந்தர ஏட்டிலே பெயர் குறித்திருக்கின்ற பெயர்கள் மட்டும்தான் அவங்க பிறக்க முடியும். தங்களின் சொந்த வீராச்சார பாத்திய பங்கினை பெற்று முன்னது தொட்டு விட்ட குறையாகிய அனுபோக வாழ்க்கை ஆள வருவதனுக்காக விதிவழியோன் மெய்வழிப்படியே தூல உடம்பெடுத்துக் கொண்டு வரும் தருணமானது நெருங்கி வந்து விட்டதென்று நிறைவளம் சுரந்து பெருந்தவம் புரிந்து கொண்டிருக்கும் அறம் வளர்குகையின் அதிசயமும் கண்டார்கள். அப்போ வந்த பாரவான்கள் எல்லாம் இதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவங்க தவத்துல நின்று பாக்குறாங்க, அது தெரியுது. அப்போ மேவழிச்சாலையில தெய்வம் அவர்கள் தவத்தில் இருக்கும் பொழுது, அது முடிஞ்சு வரும் பொழுது, ஒரு நேரத்துல பிறந்த தெய்வத்தினுடைய ஆண்டவர்கள் வாக்கியம் அதுல குறிப்பிடும் பொழுது, வந்த பாரவான்கள் எல்லாம் எனக்கு தூல உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தவத்துல அவங்க கேட்கிறாங்க. அப்போ அதனால இன்னும் நாள் நீடிக்க வேண்டியது இருக்குது. இந்த யுகப்பிரளயத்தினுடைய அந்த நாள் இன்னும் நான் நீடிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் வருவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த சபையில தூல உடம்பெடுத்து வரணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட வேண்டுறாங்க அப்படின்னு சொன்னதாக நமது மாமா அவர்களுடைய முத்திப்பேரில் நான் கேட்டதை இங்கே நினைவு கூறுகிறேன். அப்போ அவங்க எல்லாரும் இங்கே வர வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரமானது எடுத்து அவர்கள் வருகின்றார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இவ்வாறாக உலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோனான புதியவனாகிய அவன் தந்தனது வேகாநேக நாமாவசிய மோமோபனாதி ஆகராதிக்க சேகராதிச்சு ஏகராதி குவியலின் மேலே நின்று கொண்டிருக்கும் அவருடைய வல்லமை என்ன அப்படின்னா, ஏகராசி குவியல். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இந்த 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. அப்போ அப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இந்த கலியனுடைய அந்த செயல் இருக்கும் பொழுது ஏகராசி குவியல். அப்போ அதெல்லாம் மேலே ஏறி அந்த 9 கிரகங்களை மாற்றி வருகின்றார்கள். அப்போ ஒரு சமயத்திற்காக வந்தார்களா அப்படின்னா, அவருடைய வல்லமை எல்லா சமயங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா மதங்களுக்கும் அவருடைய அந்த உற்பன சக்தியாகிய நம்ம தெய்வம் அந்த மூல மந்திரங்களை எல்லாம், சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபித்து சம்மதம் பெற்று நமக்கு அந்த ஆட்சி, அந்த அருளாட்சி செய்து நடத்துகின்றார்கள். அப்போ அதை குறிப்பிடும் பொழுது, அவருடைய ஏகராசி குவியலின் மேலே நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குருமகான்மிய நாயகம் அவர்களாகிய ஆதரை இனத்து அனந்தர்கள் தந்தை மூதுரை நாத முனிதேவ தந்தை மேவழி புறக்கும் விண்ணோர்கள் தந்தை செய்யரும் சாலை ஜீவேசர் தந்தை மண்கோளகற்ற வருணரி குலமான். அப்போ இந்த இறுதி நாளிற்கு அப்பாலே வரக்கூடிய அந்த நாள்ல இந்த உடலானது மண்ணுல போட்டோம்னா தீண்டிடுமே. அப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை நீக்கக்கூடிய அந்த செயல் யாரால முடியும் அப்படின்னா, மண்கோள் அகற்ற வருணரி குலமான். எது வழியாக செய்யறாங்கன்னா, மூலமண்டார முழுமுதற்குன்ற நம்பிழி பூட்டு பாட்டு பிழம்பினை ஈரில் எதிரில்லாது ஏறி மீறி வாரி எடுத்துக் கொண்டிருந்து இதன் மேல் தெய்வீகத்தலை முதலாவது ஆண்டிலிருந்து நிகழும் வருங்காலமாகிய எல்லா இல்லை இடங்களில் எங்கும் நெடுக நடாத்தி வரையிருப்பதானது. அப்போ அந்த அருட்செயலை அவங்க நெடுக நடாத்தி வருகின்றார்கள். அப்படின்னா நெடுக நடாத்தி வருகின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெடுங்காலமாக செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனா இதுவரை வந்த பாரவான்களுடைய அந்த தவச்செயல் எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா, அவர்கள் இந்த தூலத்திருமேனியோடு இருந்த காலத்துல மட்டும்தான் அவங்களுடைய அந்த செயல் இருந்து வந்தது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி, அது வேற ஒரு வல்லமை எடுத்து அது மாறிவிட்டது. ஆனா நெடுக நடாத்தி வர இருப்பதானது அப்படிங்கிறது குறிப்பிடும் பொழுது, அந்த தெய்வத்தினுடைய அந்த ஒளிநாடால அவர்கள் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு
ஒரு மாணாக்கன் என்னுடைய சபையில சேர்ந்தா அவளுடைய முன்னேழும் பின்னேழும் அது எட்டி பாயும் அப்படின்னு ஆசீர்வாத உரை நமக்காக அவர்கள் எடுத்துக் கொடுக்கின்றார்கள். அப்போ இன்னைக்கு அந்த அடக்கம் நடந்து கொண்டிருக்குது, ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இன்னைக்கு இன்னும் வலிமை மீறி அதனுடைய செயல் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை எப்படி சொல்றது அப்படின்னா, எல்லா எல்லை இடங்களிலெங்கும் நெடுக நடாத்தி வர இருப்பதானது. அதற்காக அந்த அந்த பரிசுத்த ஆவியானது அவதாரம் செய்து வருகின்றார்கள். அப்போ இப்ப எதற்காக வருகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம அதுதான் தொடங்கணும். நம்ம இப்ப பார்க்கும் பொழுது என்னதான் மனிதன் அடிசெயல்ல இருந்தா கூட அந்த அறிவு வச்சு படைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம மதங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல சொல்லும் பொழுது இது எதற்காக செய்றீங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா அதை எப்படிதான் செய்யணும் அப்படிம்பாங்க. அதற்கான காரண காரியங்கள் தெரியாது. அதை இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது யூ ஹேவ் டு ஃபாலோ ரிலீஜியஸ்லி அப்படிம்பாங்க. ரிலீஜியஸ்லி அப்படின்னா சொன்னதுதான், அது அப்படிதான், அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இது இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறத கேட்டுதான் இன்னைக்கு உலகம் நடக்குது. ஆனா நமக்கு வரக்கூடிய அந்த அந்த அறிவாகார ரூபமாகிய நமது தெய்வம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ கேள்வி கேள். ஒரு விஞ்ஞான சபையில கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறது ஞான சட்டம். ஆனா தெய்வம் என்ன சொல்றாங்க, நீ கேள், நீ என்ன கேட்டுருவ கேள், பதில் சொல்வதற்காக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆரம்ப பிரச்சார படத்துலதான் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த எதுக்கு அப்படின்னா, அந்த அறிவாகார ரூபமாகிய அந்த திருமேனியானது அறிவு மூலமாக தானே இவனை மாத்த முடியும். அப்படின்னா நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அந்த அந்த செயல் இருக்கும் வரைக்கும் தான், அதாவது அது மேல ஒரு அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் அதை செய்வான். அது மாறினதுக்கு அப்புறம் அடப்பா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மாறி போயிடுவாங்க. அப்போ அது எங்க மாற்றணும் அப்படின்னா அறிவுல போய் மாற்றணும். அப்போ அறிவை போய் மாற்றணும் அப்படின்னா யார் வரணும்? இந்த அறிவாகார ரூபகர் தான் வரணும். அப்போ அதை குறிப்பிடும் பொழுது விவேக பேத வீதி வழியாக விளக்கி காட்டுவதற்கென்று. அப்போ விவேகமான மனிதன் ஆயிற்று, ஆறறிவு கொண்ட மனிதனாச்சு, அந்த ஆறறிவு எதுக்குன்னு தெரியாம இருக்கிறானே. அப்போ அந்த அறிவு அதை படைத்த அந்த அறிவாகார ரூபமே அந்த அறிவை எடுத்து காட்டி இதற்காக தான் நீ வந்தாய் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லாம் நம்முடைய தலை செழிப்பதற்காக ஃபோர்ஸ் பண்ணி மாத்தல. யாரையாவது நம்ம மாத்தணுமா? அவங்கவுங்களா அதுல உயிர்ப்பிடியாக பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த அறிவுல அவங்க நின்று மாற்றுறார்கள். விவேக வேத விரத வீதி வழியாக விளக்கி விளக்கி காட்டி காட்டி கேட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி அப்படிதான் நம்மளை இன்னைக்கு மாற்றி இந்த சபையிலே நம்ம நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நமக்காக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். நம்மளுடைய இந்த திருவிழா அடுத்த வாரத்திலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய அந்த நிலையிலே திருவிழாவுடைய முன்முகப்பாக முதல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அவதாரத்திலே அவர்கள் தன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன வல்லபம் கொண்டு அவங்க வந்திருக்கிறாங்க, எப்படி நடத்துறார்கள், எதற்காக வந்திருக்கின்றார்கள், வந்த பாரவான்கள் எல்லாம் அந்த கேட்டுக்கொண்டு இருக்க இணங்க அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மான்மியத்துல இந்த ஒரு பகுதியிலையும் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். தேவர் யார் அப்படின்னு ஒரு வாக்கியத்துல தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் தேவர். அப்போ இந்த தேவ ரகசியம் எங்கேயும் விரிச்சிருக்குதே, அந்த தேவ ரகசியத்தை நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். அதற்குரிய சொத்துக்குரிய உரிமை கொண்டவர்கள் யார், சொத்துரிமை கொண்ட வித்தகர் யார் அப்படின்னா நம்ம தான். அப்போ அந்த தேவ ரகசியத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த முத்திப்பேரையானது வார வாரங்களாக நமக்காக நடத்தி கொண்டு தேவர்களுடைய அந்த செயல் கொண்டு நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதுல நம்ம தேவ ரகசியத்தை தெரிந்து தேவர்களாக நாம் இருப்போம் என்று கூறி இப்படி முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அழகா அருமையாக நம்முடைய முக்கியமான அவதார காட்சி திருநாளை நம்ம முன்னால் எடுத்துன்னு வந்துட்டாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சலிப்பு வராது. ஏன் அப்படின்னா இது செவி அமுது. தெய்வத்தினுடைய வாக்கியங்களும் அவர்கள் அமுத வாக்கியங்களை எடுத்தாந்து நம்ம செவியில புகுத்தும் போது மீண்டும் மீண்டும் நம்ம அதை கேட்டாடா புதுசு புதுசாக தான் தெரியுது. இப்போ இன்னைக்கு அழகா சொன்னாங்க, ஆமன் வித்து
அசைவற்று இருந்த அந்த பொருள் தான் தூளம் எடுத்து வந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்காக திருப்பி வருது. ஏன் அப்படின்னா, இவன் கையில 7 அமானதங்களை கொடுத்த அம்சமே, இவன் அந்த கடமையை முடிக்காத பழிபாதக இருளனாகிய அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இருளனாகிய கலிக்கு ஒரு டைட்டில் தராங்க பாருங்க. அது அழகா சிவவனம் சொன்ன அழி அவாவினன். அவனுடைய ஆசை எதுல இருக்குன்னா, எது எதெல்லாம் அழிஞ்சு போதோ அது மேலதான் அவன் ஆசை இருக்கும். முதல் குணம் அந்த கலியனுடைய முதல் குணம். ரெண்டாவது என்னன்னா, பழிபாதக திமிரரா இருளன், ரெண்டாவது குணம். மூன்றாவது குணம் என்னன்னா, பவக்கோல் பவ மூகை ஆண்மயம். அப்ப அழகா தெய்வம் சொன்னாங்க. நம்ம கவனிச்சு மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணு, ஆனா அந்த மூணா பிரிச்சு அழகா சிவவடம் அதை விளக்குனாங்க. அடுத்து என்னன்னா, அந்த ஆமனு அப்படிங்கிறது சொல்லும் போது சொன்னவரா, அந்த ஆளவாய் அமுதை உண்ணுவதற்காகவே இவனை மனுவாக படைத்தாங்க. அதை கொடுப்பதற்காக அவர்களே ஆமனுவாக தேகம் எடுத்து நமக்கு இது செய்தாங்கன்னு சொல்லும் போது அது புதுமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அமுதை உண்பதற்கு நம்ம வந்துட்டோம், அமுதை கொடுப்பதற்கு அவங்க வரணும்ல, அதனால அவரோட திருமணி தாங்கி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அழிவு ஒன்று தழவு ஒன்று. உலகத்துல அழிவு அழிஞ்சிச்சுன்னா அதை மொத்தத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. அந்த அழிவுன்றது இளமை அதாவது குழந்தை பருவம் மாறி அதுல இருந்து அந்த விளைவு வருது. எடுத்து போறது இல்லை. ஒரு பொருளை, ஒரு வஸ்தை எடுத்து போட்டுருவோம். நம்ம அழிஞ்சு போச்சுன்னா உடனே இது உபயோகப்படல அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனா அந்த அழிவிலிருந்தே புதுமை தோணும். அப்போ தெய்வம் என்ன செய்யறாங்கன்னா, நரனை சுத்தமா அழிச்சில்ல, நரனை சங்காரம் செய்து மனுவாக மாற்றி மனுவை சங்காரம் செய்து தேவனாக மாத்துறாங்க. அழிஞ்சு போல அழிவில் இருந்து இன்னொன்னு தோற்றுவிக்கிறாங்க. அப்ப தெய்வம் அதான் சொல்லுவாங்க, செத்து செத்து பிறந்தா அது எப்படா வரும், சாகாமல் ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுவது அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. மேலும் மேலும் இதை கேட்பதற்கும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவதற்கும் காத்திருக்கிறாங்க. அதனால இந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா முக்கியமாக கலியினுடைய 3 குணங்கள் அதான் முக்கியமானது. அழியவாவினன், பழிபாதக இருளலா திமுரன், பவமுகை ஆண்மையன். அப்ப அதுல இருந்து நம்மளை விலக்கி காக்கணும்னு நம்ம தெய்வத்து கையில எப்பவும் பிரார்த்திப்போம். இந்த அவதாரம் நமக்கு என்ன செய்ய வந்தது அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னாங்க. இன்னும் மேலும் மேலும் பல அண்ணாக்க பேசுவாங்க, அதுக்காக காத்திருப்போம். நல்லது. நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு அருமை சகோதரர் சாலை சிவலோகனங்கள் வந்து நம்முடைய இந்த புதுக்கோட்டை நிகழ்வு சபையில் பொங்கல் திருவிழாவுடைய சிறப்பா இன்னைக்கு முதல் நாள் நம்மளுக்கு மிகவும் முக்கியமாக நாம் அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தை திருநாள் முதல் நாள் நம்முடைய தெய்வனுடைய திரு அவதார திருநாளை பத்தி, தெய்வம் எதற்காக இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்திலே விரிவா அந்த மாமாவும் இப்ப சொல்லிட்டாங்க. அந்த கலியனுக்கு வந்து எப்படி 3 குணங்கள் இருக்கின்றது இப்பதான் சற்று நேரத்தில் சொல்லி முடிச்சாங்க. அந்த 3 குணங்களையும் போக்குவதற்காகத்தான் தெய்வம் வந்து நமக்கு அவதாரம் பண்ணி நாமளை வந்து மனுவா மாற்றி மனுவை வந்து தேவலா மாற்றுறதுக்காக வந்தாங்க அப்படின்ட்டு சுருக்கமா அதை சொன்னாங்க. அதற்கு அடுத்தபடியாக தெய்வத்தினுடைய திரு வல்லபத்தை பத்தி சொல்லும் போதுல ஆங்காங்கே அந்த நிகழ்ச்சிகளையும் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஆங்காங்கே தொட்டு காட்டினாங்க. ஏன்னா நேரம் கருதி அவனுடைய பாங்கு ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம நீளம் தாண்டுதல் வந்து 24 அடி தாண்டுறது வந்து எப்படி முடியுமா முடியாதா அப்படின்றத அது ஒரு எடுத்துக்காட்டுடன் கூறி, அப்புறம் உங்களுக்கு தியாக வல்லபத்தை சொல்லும் போது அந்த வெள்ளையங்கிரி மலை சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் பழகி வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றதை சுட்டி காட்டி அந்த ராஜகம்பீரத்தில இருந்து அதை தப்பிச்சு அதை வெளியே வந்தாங்க அப்படின்றதையும் நமக்கு நினைவுபடுத்தினாங்க. அப்ப இந்த வல்லபத்தெல்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து, ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத நமக்கு நாமே எல்லாமே தலைகளா இருந்தால் தான் அவன் தான் கலியன். நேர்மைக்கு எதிர்மாறாக செயல்படுவர் தான் களிமண் இந்த இந்த இப்போ காலகட்டத்தில் சொல்லிடலாம். அப்படி இருக்கிற நம்மளை வந்து தெய்வம் எப்படி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது முடியுமா அப்படின்னா மற்றவங்களால முடியவே முடியாது. அதை செய்யறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு திரு அவதாரத்தின் நோக்கத்தை நமக்கு பாடல்கள் மூலமாகவும் நம்முடைய மான்மியத்தில் இருந்தும் மிக தெளிவாக அழகாக சிறப்பாக இன்னைக்கு நமக்கு அதை முற்றி பெரியாற்றினாங்க. அவர்களுக்கு நமது புதுக்கோட்டை நிகழ்வு சாரியில் அவருக்கு நம்ம நன்றிகளை நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு இந்த சபையை இதோடு நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு வந்து இன்னமும் இந்த பொங்கலுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம மாமா மெய்வெளி சீனிவாச முதலியார் அவர்களும், அதைத் தொடர்ந்து மெய்வெளி செந்தாமரை அனந்தர் அவர்களும், அதைத் தொடர்ந்து மெய்வெளி
செங்கல் மாமா இப்படி வரிசையா தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மெய்வெளி சாலை மாணிக்கம் வர்றாங்க. அதுக்கடுத்து ராஜா முகமது. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த வாரம் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த பொங்கலுடைய பத்தி என்னன்னு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அந்த சிறப்பான வைபவத்துல எல்லோரும் பங்கு பெற்று அந்த செவிச்சிவனை அடைந்து நாம் இன்புறுவோம் என்று கூறி இந்த சபையை நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். மாமா வணக்கம். இது பண்ணிடலாமா? நல்லதுமா, நல்லது. நமஸ்காரம். முக்தி பூர்ணம் இந்நாட்டிலிங்கே யமபலரை மாற்றும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம்.